113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என தவிக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தற்போது ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் விஜய் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் அரசியல் நகர்வு அடுத்த கட்டதாக என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் விசிக தரப்பில் ஆளுநர் தாவேகாவை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவு குரலை எழுப்பியிருந்த நிலையில் அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை மையப்படுத்தி தமிழக ஆளுநரை சந்தித்து தங்களுக்கு ஆட்சி கோருவதற்கான உரிமை இருக்கிறது, அனைத்து விதமான அங்கீகாரமும் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கியிருக்கின்றார். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களில் தங்களிடம் 113 சட்டமன்றங்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக விஜய் தெரிவித்து நேற்று கடிதம் வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவை இருக்கிறது என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர், நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மேலும் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என அறுதி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகே தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தனிப்பெருங்கட்சியாக இந்த தேர்தலில் உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பெருங்கட்சியாக தங்கள் இருப்பதால் அதனால் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அதன்படி நேற்று கடிதம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை இதுவரை அழைக்கப்படவில்லை என பல்வேறு கூட்டணி கட்சி சார்ந்த அதாவது எதிர்கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்களும் அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். சட்டத்திற்கு புறம்பாக ஆளுநர் செயல்படக்கூடாது எனவும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் பொம்மை போன்றே விஜய்க்கும் இந்த விவகாரத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் எந்நேரத்திலும் விஜய் அழைக்கலாம் என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதாகவே கருதப்படுகின்றது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் தங்களுடைய தனி பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் மையப்படுத்தி விஜய் 2வது கடிதத்தை ஆளுநரிடம் இன்று வழங்கியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு முழு அதிகாரமும் முழு ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை குறிப்பிட்டு இன்று 2வது கடிதத்தை விஜய் வழங்கியிருக்கின்றார். ஆளுநர் தரப்பிலிருந்து அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விஜய் தரப்பிலும் இது குறித்தான முழு விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் விஜயின் சந்திப்பானது இன்று 2வது நாளாக நடைபெற்ற நிலையில் இந்த சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது ஆளுநர் அர்லேக்கர் தவிக தலைவர் விஜயிடம் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளின் அடிப்படையில் 113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள், 113 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் அர்லேக்கர் தவிக தலைவர் விஜயிடம் முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் ஆட்சி அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களையும் ஆளுநர் அர்லேக்கர் தவிக தலைவர் விஜயிடம் கேட்டிருப்பதாகவும், பதவி ஏற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என எப்படி நம்புகிறீர்கள் என தவிக தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே சமயம் பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்னும் யூகத்தின் அடிப்படையில் செயல்பட முடியுமா எனவும் ஆளுநர் அர்லேக்கர் தவிக தலைவர் விஜயிடம் இந்த சந்திப்பின் போது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது நிறைவடைந்திருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், ஆளுநர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் சில கேள்விகளை ஆளுநர் அர்லேக்கர் விஜயிடம் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தவிகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக தரப்பில் தவிக தலைவர் விஜயை ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் ஆட்சியமைக்க என்ற ஒரு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது ஆதரவு குரலாக எடுத்துக் கொள்ளலாமா? அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கின்றன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தகவல், அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அறிக்கைகளிலிருந்து தெரிந்து கொள்வது, விஜயை ஆதரிப்பதற்கு நேரடியாக உடனடியாக ஆதரித்தால் சில கேள்விகள் முன்வைக்கப்படும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி, இடதுசாரிகளை நோக்கி நீங்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க முடியும் என்பதை போன்ற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படும். ஆனால் அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு ஏற்ற முறையில் அதற்கு முன்பாகவே களத்தை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக
நாங்கள் விஜய் ஆதரித்ததற்கு இதுதான் காரணம் என்று அப்பொழுதே ஒரு விளக்கம் சொல்வதற்கான ஒரு முன் முயற்சியாகத்தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தை அரசியல் ரீதியாக பார்க்க முடியும் என்று பலரும் பதிவிட்டு வருகின்றார்கள். அதாவது பாஜக தற்பொழுது விஜய்க்கு எதிராக இருக்கின்றது என்பதை போன்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையை கூட அவர்கள் காரணமாக வைத்து விஜயை ஆதரிக்க முடியும் என்பதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த தனிப்பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை என்பது தொடர்பான ஒரு குழப்பம் தான் இப்பொழுது விஜய் ஆட்சி அமைப்பதிலே சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாக இந்த தனிப்பெரும்பான்மை என்ன என்றால், ஒரு கட்சி அதாவது தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு எந்த கட்சி கூடுதலாக இடங்களை பெற்றிருக்கின்றதோ, அது வெறும் 40 இடங்களாக இருக்கலாம், 60 இடங்களாக இருக்கலாம், 90 இடங்களாக இருக்கலாம், எத்தனை இடங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் போட்டியிட்ட கட்சியிலேயே எந்த கட்சி கூடுதலான இடங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சியை தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி என்று குறிப்பிடுவார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையாக அந்த எண்ணிக்கை குறிப்பிடப்படும். அவர்கள் பெற்றது தனிப்பெரும்பான்மை. தனிப்பெரும்பான்மை என்றால் போட்டியிட்ட கட்சியிலேயே கூடுதலான இடங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் பெற்றிருப்பது தனிப்பெரும்பான்மை என்பார்கள். அதே நேரம் இந்த அறுதி பெரும்பான்மை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படும். அந்த வார்த்தைக்கான பொருள் தான் அறுதி பெரும்பான்மை என்பது யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு எண்ணிக்கை. 118 என்ற ஒரு எண்ணிக்கையை ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டிலே பெற்றால் அவர்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி பெற்றிருக்கின்றார்கள், அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். கூட்டணி கட்சியினுடைய தயவு கூட இல்லாமல் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அதற்காக 90 இடங்களை மட்டும்தான் போட்டியிட்ட கட்சிகளிலேயே ஒரு கட்சி கூடுதலாக பெற்றிருக்கின்றது என்றால் அது தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாகத்தான் பார்க்கப்படுமே தவிர பெரும்பான்மை அற்றவர்கள் என்று அவர்களை குறிப்பிட முடியாது. அது மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு அவர் அறுதி பெரும்பான்மை என்பதை சோதித்துதான் கட்சியை அழைக்க வேண்டும். அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கு தான் முதலில் அந்த முதலமைச்சர் என்பதற்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று விதிகள் தெளிவாக இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.